அப்புறம் சீதா, எனக்கு இங்க இடம்லாம் அவ்வளவுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் அந்த காபி ஷாப்போட அட்ரஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வை, நான் வந்துடுறேன். சரி சீதா, அப்ப நான் வச்சிடுறேன். ஐஷோ, எங்கம்மா ரெடி ஆயிட்டு இருக்க? எங்க கிளம்பிட்ட? அம்மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு சீதால ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்னு. அவ காபி ஷாப்ல மீட் பண்ணலாமான்னு கேட்டா, அதான் போய்கிட்டு இருக்கேம்மா. என்னம்மா ஐஷு இது? உனக்கு தெரியாத ஊரு, சும்மா வெளியெல்லாம் அங்கேங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட் எடும்மா, இப்போதானே உடம்பு கொஞ்சம் சரியா இருக்கு. ஐயோம்மா, எவ்வளவுமா ரெஸ்ட் எடுக்கிறது? வீட்ல இருந்து இருந்து போதும் போதும் ஆகுது. இப்பதான் எல்லாம் சரியா போச்சுல. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேனே. ஐஷு, சொன்னா கேளு. வேண்டாம், தெரியாத ஊர்ல அப்படியெல்லாம் வெளியே எங்கேயும் யாரையும் நம்பி போகக்கூடாது. அம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? வெளியே போக கூடாது, யாரையும் நம்ப கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதாம்மா? அதுக்கு இல்லம்மா ஐஷு, நான் ஏன் சொல்றேன்னா, என்னாச்சு? என்ன ஜானகி, எதுக்கு அவன் சத்தம் போட்டுட்டு இருக்க? பா, நல்லா கேளுங்கப்பா. என் ஃப்ரெண்ட் சீதா காபி ஷாப்ல பார்க்கலாமான்னு கேட்டா. அவளை பார்க்கலாம் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வெளியே போக கூடாது, யாரையும் நம்ப கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருங்கறாங்க. என்னப்பா அதெல்லாம்? நான் என்ன சின்ன குழந்தையாப்பா? வெளியே போனா யாராவது என்ன கடத்திட்டா போயிடுவாங்க. வீட்லயே இருந்து இருந்து ரொம்ப போர் அடிக்குது. ஒரு கொஞ்ச நேரம் வெளியே போய் காபி ஷாப்ல ஃப்ரெண்ட பார்த்துட்டு வரதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? அட, இவ்ளோ தானமா ஐஷோ, அதுக்கு என்ன, நீ போயிட்டு வா. எங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு போன்றீங்க? அவ வெளியே போனாலே அந்த பையன் வந்து பார்த்து பேசிடுவானோன்னு நானே பயத்துல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜானகி, அதுக்குன்னு வெளியவே அனுப்பாம இப்படி வீட்லயே பூட்டியா வைக்க முடியும்? துபாயில இருக்கும்போது வெளியே அங்க இங்கன்னு சுதந்திரமா இருந்த பிள்ளை இங்க வந்து எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்னா அவளுக்கே சந்தேகம் வராது? எங்க அதுக்குன்னு வெளியே போனா அந்த பையன் பார்த்து எதையா சொல்லிட்டா என்னங்க பண்றது? இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ஜானகி. அந்த பையனே வந்து பார்த்து பேசினாலும் அப்படி ஒன்னும் சொன்னதும் நம்ம பொண்ணு நம்புறதுக்கு நம்ம பொண்ணு ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அதனால ஏதாவதுனாலும் நம்ம கிட்டதான் வந்து என்ன ஏதுன்னு கேப்பா. அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஏங்க, எனக்கு என்னமோ இது தேவையில்லாத வேலையோன்னு தோணுது. பேசாம அவளை வீட்லயே இருக்க சொல்லுங்க. ஜானகி, அவளை நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணனாலும் அவளுக்கு சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கதிர அவன் குடும்பம் எல்லாம் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ஐஸ்வர்யா இங்க இருந்தான்னு வச்சுக்க, அதுங்க ஏதாவது கோவத்துல பழைய கதை ஏதாவது பேச போய் அப்புறம் ஐஸ்வர்யா என்ன ஏதுன்னு கேட்பா. அவளுக்கு பழைய உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கு பேசாம அவ இப்ப வெளியே போறதுதான் நல்லது. வீடு ஏதோ ஃப்ரெண்டு தானே பார்க்க போறேன்னு சொல்றா, போய் பார்த்துட்டு வரட்டும். இந்த கதிர் குடும்பம் வீட்டையெல்லாம் காலி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் வித்து சீக்கிரமா 50 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி நம்ம 10 நாள்ல துபாய்க்கு கிளம்பி போயிடலாம். சரிங்க. மடி ஐஷோ, அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவ எதையாவது சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் புது ஊரு, உனக்கு வேற அடிபட்டுருச்சா? உனக்கு அடிபட்டதுல இருந்தே அவ ஒரே பயத்திலேயே இருக்கா. வெளியே போனா ஏதாவது ஆயிருமோ என்னமோன்ட்டு. வேற ஒண்ணும் கிடையாதுமா, அவ உண்மையில பாசத்துலதான் சொல்றா. சரி, ஃப்ரெண்டு தானே பார்க்க போறேங்க, போய் பார்த்துட்டு வா போ. தேங்க்ஸ்பா. அம்மாவோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்குப்பா. அம்மா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் ஒண்ணு குட்டி பாப்பா இல்ல, எனக்கு 19 வயசு ஆயிடுச்சு. நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன். சரிம்மா ஐஷு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரொம்ப நேரம் பண்ணாத, சீக்கிரம் வந்துரு, சரியா? சரிம்மா, வந்துடுறேன். மா, நான் ஒன்னும் அவங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல. எனக்கு வேண்டிய 50 லட்சத்தை கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். அதுக்கு அவங்க 50 லட்சத்தை கொடுத்துட்டா நான் எதுக்கு அவங்களை வீட்டை காலி பண்ண சொல்ல போறேன்? அதானே, 50 லட்சம் பணமா கொடுத்துட்டா இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டோம். நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம்? ஆனா அவங்க தான் பணத்துக்கு பதிலா வீடு தோட்டம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறாவோ. நாங்க என்ன செய்யறது? என்னம்மா இது? நேத்து வந்து 50 லட்சம் குடுகோனா 50 லட்சம் என்ன இந்த மரத்திலேயே காக்கிட்டு பறிச்சு கொடுக்கிறதுக்கு? 50 லட்சத்தை எப்படி ஒரே நாள்ல ரெடி பண்ண முடியும்? இப்படி கேட்டா அவங்க பின்ன வீட்டை கொடுத்துட்டு போவாம என்ன செய்வாவோ? அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதத. பணத்தை கொடுத்தா இங்க இருக்கட்டும், இல்லையா இதெல்லாம் வித்து தான் நாங்க 50 லட்சத்தை ரெடி பண்ணணும். தெரியுமடி, அதுக்கு இப்படி உடனே பணத்தை கேட்டா அவங்க என்ன செய்வாவோ? கொஞ்ச நாள் சமயம் கொடுத்தாதுன்னா அவங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். கொஞ்ச நாள் அவங்க பணத்தை புரட்டி கொடுக்கற வரைக்கும் எங்களுக்கு நேரம் கிடையாது. 10 நாள்ல நாங்க துபாய் போய் ஆகணும். அதுக்குள்ள இங்க இருந்து பணத்தை எல்லாம் அனுப்பி வச்சு எங்க கம்பெனி பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சாதான் எங்களால போகவே முடியும். இவங்க பணமா கொடுத்தா கூட பரவாயில்ல, வீடு தோட்டம் எழுதி கொடுத்தா இதையெல்லாம் வித்து பணமாக்குறதுக்கு எங்களுக்கு நாள் தேவைப்படாதா? 10 நாளைக்குள்ள இதையெல்லாம் வித்து பணமாக்கி அனுப்பி வச்சாதான் எங்க பிரச்சனை தீரும். என்னடி மருமகளே, பிரச்சனை பிரச்சனைன்னு ஓ பிரச்சனையவே பெருசா பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டு பச்சை பிள்ளைய வச்சிட்டு நடுத்தரவே நிக்கறாங்களே, அவங்க பிரச்சனையை விடவா ஓ பிரச்சனை பெருசா போச்சு?
மா, இப்போதைக்கு எங்களுக்கு எங்க பிரச்சனை தான் பெருசு. அடுத்தவங்க பிரச்சனை பத்தி ஒண்ணும் எங்களுக்கு கவலை இல்ல. சிலை, என்னலே ராமு நீங்க பேசுற? அடுத்தவளா? உன் கூட பிறந்த தங்கச்சிலே அவ? ஒரு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு புள்ள வேணும்னு பெத்துக்கிறது எதுக்குலே? நமக்கு புள்ள வேணும்ன்றதுக்காகவா? இல்லலே, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒத்தாசையா இருக்குன்றதுக்காக. பெத்தவங்க காலத்துக்கு அப்புறமும் அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சின்னு எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணி ஒத்தாசையா வாழ்ந்துக்கணும்ன்றதுக்காக தாமல 2-3 பிள்ளைகளை பெத்துக்கிறாவோ. நீ இப்படி உன் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம பணத்துக்காக யாரோ மாதிரி அவளை வீட்டை விட்டு துரத்துறியல்லே. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காலே? என்னத்த என்னமோ நாங்க அவங்களுக்கு பெரிய கொடுமையை பண்ணிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்களாவது அவங்கள வீட்டை விட்டு தான் வெளியே அனுப்புறோம். ஆனா அவங்க நாங்க இல்லாத சமயத்துல எங்க பொண்ணு வாழ்க்கையவே நாசமாக்கி வச்சிருக்காங்க. அதை விட ஒன்றும் நாங்க அவங்களுக்கு பண்றது பெரிய துரோகம் எல்லாம் கிடையாது. தங்கச்சி மவன்னு இவர் அவனை தலையை தூக்கி வச்சு ஆடினதுக்கு எங்க பொண்ணு வாழ்க்கையவே இப்படி கெடுத்து வச்சிருக்கான். இதை விட ஒரு பெரிய துரோகம் வேற ஏதாவது இருக்க முடியுமாத்த? இங்க பாருங்க, இப்ப கூட இந்த வீடு எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக தான் உங்களை வெளியே போக சொல்றேன். ஆனா உங்களை ஒன்றும் நாங்க வெளியே போக சொல்லல. நீங்க துபாயில இருக்கும்போது எங்க கூட தானே இருந்தீங்க. அதே மாதிரி இப்ப கூட எங்க வீட்டுல வந்து இருங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அதை விட்டுட்டு உங்க பொண்ணு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க பின்னால போனீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டம் தான் படணும். அதை மறந்துடாதீங்க. வேண்டம்மா, நான் அவங்களோட போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. இந்த மாதிரி நன்றி கெட்ட மனசாட்சி இல்லாதவளோட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அம்மாச்சி, வேண்டாம் அம்மாச்சி. நீங்க எங்களோட வந்து கஷ்டப்பட வேண்டாம். நீங்க அவங்களோடயே இருந்துக்கங்க. இந்த வயசான காலத்துல எதுக்கு நீங்க எங்க கூட வந்து கஷ்டப்படணும்? வேண்டாம் அம்மாச்சி. சிலை, என்னலே இந்த அம்மாச்சி வாளே வேண்டாம்னு சொல்ற? ஐயோ, அப்படி இல்ல அம்மாச்சி. எங்களோட வந்து நீங்க கஷ்டப்பட வேணாம்னு தான் சொல்றேன். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லலே. இவங்களோட இருந்ததாமலே எனக்கு கஷ்டம். நானும் ஒரு காலத்துல பணம் முக்கியம், காசு முக்கியம், வீடு முக்கியம் எல்லாம் நினைச்சவ தாமலே. ஆனா உங்களோட வந்ததுக்கு அப்புறம், உங்க பாசத்துல உங்க கூட இருந்ததுக்கு அப்புறம் தாமலே புரிஞ்சுக்கிட்டேன். பணம் காசை விட ஆளு மனுஷங்க பாசம் தான் முக்கியம்ண்டு. நான் எவ்வளவோ கெடுதல் செஞ்சப்ப கூட அம்மாச்சின்னு சொல்லி உங்க கூட சேர்த்துக்கிட்டு பாசம் காமிச்சியலே. இப்போ நீ கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை விட்டுட்டு அவங்களோட போய் சேர சொல்றியா? அப்படி செஞ்சா நான் எல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லல்லே. இங்க பாருலே கதிரு, எந்த ஆனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லலே, நான் உன் கூட தாமலே வருவேன். சிலை ராமலிங்கம், பிளேன் ஆக்சிடென்ட்ல நீயும் உன் மனைவியும் இறந்துட்டீங்கன்னு கேட்டப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டனோ, அதை விட இவ்வளவு கேவலமா புத்தியோட நீங்க மாறிட்டீங்கன்னு நினைக்கும் போது அதை விட அதிகமா நான் வருத்தப்படுறேன்ல. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கலே. நீ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு உன் சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கதிர உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பான். அது மட்டுமா, உன் மவளை அவன் எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியும்ல. இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்றீங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் என் மவன் அந்த பிளேன் ஆக்சிடென்ட்லயே இறந்து போயிட்டான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். இனி எனக்கு உள்ளது என் மவளும் என் பேர கதிர அவன் குடும்பமும் மட்டும்தான். சீட்டி மருமவளே, அவங்க சொத்து, வீடு, தோட்டம் எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருக்கலாம். ஆனா என் பேரன் கதிரு, அவன் அந்த கதிரவனை போல அவனை உடைக்க யாராலையும் முடியாது. அவன் உழைச்சு திரும்பவும் இது எல்லாத்தையும் சம்பாதிப்பான். ஆனா இப்படி அவனை ஏமாத்தி எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்களே, அப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு நாங்களும் பார்க்கத்தான் போறோம். என்னத்த உங்க பேரனுக்காக எங்களுக்கே சாபம் கொடுக்குறீங்களா? அது சரி, வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து இப்படி தெருவில் நிற்கும் போது கூட உங்க கௌரவம் குறைய மாட்டேங்குதுல்ல. அதையும் பாக்குறேன். எப்படி ஒண்ணும் இல்லாம முன்னுக்கு வரீங்கன்னு நானும் பாக்குறேன். செட்டி மருமவளே, தேனிக்கிட்ட இருந்து தேனை மட்டும்தான் திருட முடியும். ஆனா அந்த தேன் எடுக்கிற வித்தை தேனிக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாராலையும் திருட முடியாது. அது மாதிரி என் பேரனோட உழைச்சு சம்பாதிச்ச வீடு, பணம் இதையெல்லாம் தான் உன்னால அபகரிக்க முடியும். ஆனா அவனோட உழைப்பை உன்னால திருட முடியாது. அவன் அப்பா இறந்து ஒண்ணுமில்லாத நிலைமையில இதே மாதிரி நடுத்தரவுல நின்னப்போ அவன் அம்மாவையும் அக்காவையும் காப்பாத்துறதுக்காக புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு கையில ஏர் பிடிச்சவன் என் பேரன். தனியாளா நின்னு இது அத்தனையும் அவனால சம்பாதிக்க முடியும்னா இப்பவும் ஒண்ணும் இல்லாத நிலைமையில இருந்து இது எல்லாத்தையும் திரும்ப சம்பாதிக்க அவனால முடியும். சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். என் பேரு சூரியன், அந்த கதிரு. அவனை அசைக்க உங்க யாராலையும் முடியாது. பா கதிரு, பாப்பா போலாம்.
உனது ராஜாங்கம் இதுதானே, ஒதுங்க கூடாது நல்லவரே. தொண்டுகள் செய்ய நீ இருந்தால் கொல்லை நேராது தூயவனே. ஏனென்று கேட்கவும் நாதியில்லை, ஏழையின் நீதிக்கு கண் உண்டு பார்வையில்லை. பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கரத்தவ முடியும். உடம்பில் வழிந்தோடும் உதிரம் உனை கேட்கும், நான் செய்த தீங்கு என்ன. நான் ஹலோ மிஸ்டர், ஐஷுவையும் டாக்டர் சாரையும் ஒன்று சேர வைக்கணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி எதையும் பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கான்வர்சேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம தானே உட்காந்துருக்க. என்னது? அதாங்க, அவங்க 2 பேரும் எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியலையே. ம், ஐயோ மறைக்காதீங்க, இருங்க நானே கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றேன். ஐஷு, இது என்னோட ஃப்ரெண்டு, அவரு டாக்டரா இருக்காரு, பேரு ஷமீர். நம்ம சீதா ஒர்க் பண்றாங்களே அந்த ஹாஸ்பிட்டல் இவரோடது தான். ஓ அப்படியா? ஆமா ஐஷு, அப்புறம் உன் ஃப்ரெண்டு எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்களோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் உனக்கு ஃப்ரெண்டு தானே, அவரையும் நீ ஃப்ரெண்டை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஐயோ இதுல என்ன இருக்கு அரவிந்த்? எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. எனக்கு நீயும் சீதாவும் தான் ஃப்ரெண்டா இருந்தீங்க. இப்போ ஷமீர்னு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காரு, சந்தோஷம் தானே? அப்புறம் ஷமீர், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீவா போன்னு தான் கூப்பிடுவேன். அவங்க என்னை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா வாங்க போங்கன்னு கூப்பிடும்போது ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கும். இதே நீவா போன்னு கூப்பிட்டா நம்ம மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதனால உங்களையும் நான் நீவா போன்னு கூப்பிடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? ஏய் என்னடி புருஷனை வாடா போடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, வாங்க போங்கன்னு கூப்பிடும்போது ஏதோ ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்கு. அதே வாடா போடன்னு கூப்பிட்டாதான் மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஹலோ ஷமீர், என்னென்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு நான் நீவா போன்னு கூப்பிடுறது பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நான் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை ஐஷு, நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். நீ என்ன ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஷமீர், நான் உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதுக்கு போய் இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம். உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஐஷு, ஆனா எனக்கு இதுக்கப்புறம் தான் நீ எனக்கு கிடைப்பேங்கிற நம்பிக்கையே வந்திருக்கு. ஆனா ஷமீர், நான் உங்களை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஆனா இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எங்கன்னு தான் எனக்கு சரியா தெரியல. அது வந்து ஐஷு, அரவிந்த் வேண்டாம். அது ஐஷு, நீ ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னோட ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருந்த, அப்போ என்னை பார்த்துருப்ப. அட ஆமால, நான் அத மறந்தே போயிட்டேன். ஆமா ஆமா, அப்பதான் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லையே, ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ ஒரு நர்ஸ், ஒரு போலீஸ், ஒரு டாக்டர்னு வேற லெவல்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கீங்க. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இன்னும் 10 நாள்ல நான் துபாய் போயிடுவேன். நான் துபாய் போயிட்டு அவங்க 3 பேத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் போனாலும் நீங்க 3 பேரும் என் கூட கான்டாக்ட்லயே இருக்கணும், சரியா? உன்னை நான் துபாய்க்கு போக விட்டா தானே ஐஷு, என் உயிரே போனாலும் சரி, உனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வராம உன்னை துபாய்க்கு நான் போக விடவே மாட்டேன். ஷமீர், ஐஷு இப்போ நல்ல மூட்ல தானே இருக்கா. அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் இனி எப்ப நம்ம அவளை தனியா பார்த்து பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. பேசாம நடந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டா என்ன? இப்ப நம்ம சொன்னா அவ கண்டிப்பா நம்புவான்னு தான் தோணுது. இல்ல அரவிந்த், நடந்த எல்லா விஷயமும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதையெல்லாம் சொன்னா நிச்சயமா அவ இப்ப நம்ப மாட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம இப்படி சொன்னோம்னா உடனே போய் அவ அம்மா அப்பா கிட்ட தான் இதை பத்தி கேட்பா. நான் அவளை பார்த்தேன், இந்த விஷயத்தையெல்லாம் அவகிட்ட சொன்னேங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க உஷாராயிடுவாங்க. அவளை வீட்டை விட்டு வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. நம்ம சொன்னது கூட எதையாவது மாத்தி சொல்லி அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த மாதிரி அவளை பார்க்குற சான்ஸ் கூட கிடைக்காம போயிடும் அரவிந்த். இப்பதான் ஐஷு என்ன ஃப்ரெண்டாவே ஏத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அடிக்கடி அவளை பார்த்து நடந்த எல்லா விஷயங்களையும் எப்படியாவது நான் அவளுக்கு ஞாபகப்படுத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவசரப்பட்டு உண்மையெல்லாம் சொல்லி அதை அவன் நம்பாம என் மேல கோவப்பட்டுட்டானா அதுக்கப்புறம் அவ என் கூட பேசவும் மாட்டா, என்னை பார்க்கவும் மாட்டா. அப்புறம் என்னால அவளுக்கு எதையுமே ஞாபகப்படுத்த முடியாம போயிடும் அரவிந்த். நீ சொல்றதும் சரிதான் ஷமீர்.
இவனுக்கு இவள் என்று எழுதிய கணக்கு கணக்குகள் புரியாமல் கனவுக்குள் வழக்கு உறவின் பாராட்டம் உரிமை போராட்டம் இரண்டும் தீர்வதப்போ இரண்டும் தீர்வதப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். கதையில சுவாரஸ்யத்துக்காக சில பிரச்சனைகளை கொண்டு வரும்போது சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. என்ன கதிரமுதா எல்லார் லைஃப்லயும் பிரச்சனையை கொடுக்குறீங்க, சுவாரஸ்யம் வேணும்னா உங்க லைஃப்ல பிரச்சனையை கொடுக்க வேண்டியது தானே, ஏன் மத்தவங்க லைஃப்ல பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ லாஜிக் கரெக்டாக தான் இருந்துச்சு. சரி, துன்பம் எல்லாத்தையும் நம்மளே ஏற்றுக்குவோம், இன்பத்தை மற்றவங்களுக்கு கொடுப்போன்றதுக்காக மற்றவங்க லைஃப்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் மேக்சிமம் தீர்த்து வச்சுட்டோம். ஷமீர் ஐஸும் ஒன்று சேரலையேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க கதை ஜாலியாக தான் போகும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதனால இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அவங்க லைஃப்ல சேடாக எதுவுமே இருக்காது. அப்புறம் சக்தி கையல் லைஃபையுமே வந்து ஹாப்பியாக தான் வச்சிருக்கோம். இப்போ பிரச்சனைன்னு பார்த்தா அது நம்ம லைஃப்ல தான். அதுக்காக இனி கதிரமுதா சீனெல்லாம் ஒரே கஷ்டமாவே தான் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. அதானே, நம்மெல்லாம் கட்டாந்தரையிலேயே கப்பல் ஓட்டுறவங்க இந்த கஷ்டத்தை பார்த்து தான் பயப்பட்டுருவோமா? அதெல்லாம் எதுவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, கதிரமுதா லைஃப்ல சந்தோஷத்துக்கும் ரொமான்ஸுக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது. சொந்த பந்தம் அக்கம் பக்கம் ஏன் அந்த ஆண்டவனே கைவிட்டாலும் எங்களுக்காக நீங்க இருக்கீங்கன்னு தெரியும். அப்புறம் எங்களுக்கு என்ன கவலை? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தையும் தாண்டி நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கோம், எப்படி முன்னுக்கு வரோங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அப்புறம் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற நிறைய பேரோட கமெண்ட் இப்பெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. என்னன்னு தெரியல. வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு ஹாய்னாவது கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஏன்னா உங்கள் கமெண்ட் எல்லாம் பார்க்காம இருக்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க நம்ம கதை பிடிக்காம போயிடுச்சோன்னு. அதனால வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்குறோம். நாங்கள் உங்க கதிரமுதா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.